பாலிவுட்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாரு சூர்யா அவர்கள். அவர் ஒரு பாலிவுட் ஆக்டரா ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரோ? ஏன் ஆகக்கூடாது? அதனால தமிழ்நாடு விட்டு அவர் காலி பண்ணி ஊரையே தமிழ்நாட்டையும் மறந்துட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்காங்க. ஸ்டூடியோ கிரீனும் அங்க போய் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ஆந்திராலே ஆஃபீஸ் வச்சிருக்காரு ஞானவேல் அவர்கள். வரலையே, அப்ப வரலையே. இப்போ நீங்க பாம்பேல போனவொன்னு தான் விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் போனதுனால சூர்யா அவர்கள் வந்து அந்த இடத்த நிரப்புவாரான்றது. அவர் இடத்த பிடிக்க முடியாது, அவரை விட அதிகமாக கூட வளரலாம். சிவகார்த்திகேயன் இருக்காரு, அவர் யாருக்கு போட்டியா இருக்காரு? கங்குவா அது வேற ஜானர்ல ஒரு பயங்கரமா இருக்கு. சூர்யாவும் சரி சிவாவும் சரி, அவர் கொடுத்த கதையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இந்த மேக்கிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. சூர்யா 43 கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்துருக்கு. இது எப்பேற்பட்ட படமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது அதான் இப்போ சூர்யா வந்து ரொம்ப முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப பெக்யூலியரா கதைகள் என்ன, அதில் நம்ம போர்ஷன் என்ன, நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கேட்டு தான் ஒரு படத்தையுமே சூஸியாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எடுத்தோம் கவுத்தம் எல்லா படமும் வா வரவெல்லாம் வா என் டேட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. ஸோ அதனால் செலக்டிவாக பண்ணுறாரு இல்லையா? அதில் நிச்சயமாக கார்த்திகோட இந்த படம், கார்த்திக் சுப்ராஜ் சொன்ன படம், அந்த கதை வந்து அவர் ஏதோ விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே கார்த்திக் சுப்ராஜ் பேர் வந்து விஜய்க்கு அடிபட்டுச்சு. ஏன்னா அவரோட கடைசி படம் அவர் பண்ணாரு, அவர்கிட்ட கதை கேட்டிருக்காரு, ஏதோ பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு, லைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. கதைகள் மாத்துறது, கதைகள் மாறி போறது அப்படின்றதுலாம், இந்த கதை இவங்களுக்கு எழுதியிருக்கோம், ஓகே, கேரக்டர் நேம தூக்கிட்டு இவரை வச்சுக்கலாம், இவருக்காக கொஞ்சம் மெனக்கெடுவாங்க, மாற்றுவாங்க, மோல்டு பண்ணுவாங்க. அது இயக்குனருடைய பார்வையில் தான் இருக்கு. படமா வெளியே வரும்போது தான் நம்ம மக்கள் கிட்ட வரும்போது தான் அது வந்து எப்படி மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. இந்த கதையை இவருக்கு சொல்லிட்டாங்க, அதனால இதுல விஜய் தான் நடிச்சாதான் அந்த படம் வரும், இல்லை இதுல சூர்யா தான் நடிச்சாவன் அப்படிலாம் எந்த கட்டாயமும் கிடையாது. உருவாக்கும் போது யாரை வேணாலும் வச்சு எழுதலாம். அது அமையலைன்னா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி அவர் பாலிவுட்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு சூர்யா அவர்கள். ஏன்னா வீடும் அந்த ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப சைத்தான் அவங்க ஜோதிகா அவர்கள் நடிச்சு வந்துச்சு, அந்த ப்ரொமோஷன் போகும்போது கங்குவாக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் ஒரு பாலிவுட் ஆக்டரா ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. ஏன் ஆகக்கூடாது? இந்த கேள்வியே தப்பான கேள்வி இல்ல சார், இங்க தப்பா கேட்குறீங்கன்னு சொல்லல. ஏன்னா நீங்க வந்து ரசிகர்களும் மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நீங்க கேள்வியா போடுவீங்க, சரிங்களா? அது பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் ஆகக்கூடாது? ஏன் நம்முடைய தமிழ் நடிகன் போய் வந்து பாலிவுட்ல வந்து ஒரு பெரிய ஸ்டாரா மாறக்கூடாது? ஸ்ரீதேவி எங்கேருந்து போனாங்க? ஸ்ரீதேவி இந்த இந்தியாவே கொண்டாடுச்சு, பாலிவுட் தூக்கி வச்சு கொண்டாடுச்சு. அவங்க யார்? அவங்க நம்ம ஊர் கிராமத்து பொண்ணு தானே. கண்டிப்பா. நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கான பிளேஸ் அங்க அமைதுன்னா கொண்டாடுங்க. அட்லியாருங்க, நம்ம பையங்க, நம்ம ஊரு, நம்ம மண்ணு, நம்ம தம்பி அங்க போய் கொண்டாடுறான்னா அவனை அப்படியே அண்ணாந்து நம்ம வந்து கொண்டாடணும். நாளைக்கு சூர்யா வேற ஒரு இடத்துல உயர்றாருன்னா கொண்டாட வேண்டியது தானே. இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு? ஏன் அங்க போனாரு? நீங்க இப்போ வந்து முன்னாடிலாம் அது கிடையாது. எப்படின்னா நீங்க ஒரு ஊருக்கும் நீங்க டிராவலுக்கு பயங்கர டைம் எடுக்கும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஆந்திராவிலேருந்து இங்கே வரணும்னாவே 12 மணி நேரம், அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நீங்கள் டெல்லியிலேருந்து வரீங்க, பாம்பேலேருந்து வரீங்கன்னா அதுக்கு பெரிய மெனக்கடணும். அவங்களுக்கு அங்கேருந்து கூப்பிட்டு வரதுக்கு ட்ரெயின் புக் பண்ணி, அது இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரியே ஃப்ளைட் எல்லா ஊருக்கும் இருக்குது. வீடு எங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் இருக்கலாம். அதனால் தமிழ்நாடு விட்டு அவர் காலி பண்ணி ஊரையே தமிழ்நாட்டையும் மறந்துட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பியிருக்காங்க பேசுறதுக்குலாம். நானும் பார்க்குறேன் நிறைய இடங்களில். அப்படிலாம் அபத்தமாக பேசுறதுக்கு முதல்ல ஓரமாக கட்டிட்டு, இது வந்து கலை, இந்த கலையை எங்கேருந்து ஒன்றாலும் ஆப்ரேட் பண்ணலாம். அவருக்கான தேவை எங்கே இருக்குது, அவருக்கு நீடு எங்கே இருக்குது, அவருக்கான ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம அதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சார் இன்னொரு விஷயம் சார், ஒருத்தருடைய பர்சனலை நம்ம போய் தேடி நான் அதை விஷயத்துக்குள்ளே நோண்ட ஆரம்பித்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு மட்டும் அது யூஸ் இல்லை, மற்றவர்களுக்கு அவருடைய பர்சனலை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? கரெக்டாக. சினிமாவில் அவர் சொல்றாருல ஒரு விஷயம், அது நடிப்புல ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா, அது யதார்த்தமா நடந்திருக்கா, அதுல அவர் ஏதாவது தப்பா சொல்றாரா, இல்ல அதை வந்து உங்களை மடமாத்துறாரா, உங்களோட தப்பான கருத்தை வந்து சினிமா மூலமா திணிக்கிறாரா? இப்ப கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு, அபத்தம், ஒரு விஷயமே நடக்கல, ஆனா அந்த படத்தை திணிச்சாங்க. அப்புறம் எத்தனையோ நம்ம உதாரணம் சொல்லலாம். காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அப்படி ஒரு சம்பவமே கிடையாது, அந்த படத்தை கொண்டாடுறாங்க. அவங்க கொண்டாடுறாங்கன்னா மக்கள் கொண்டாடல, அதை ஏற்றி விட்டவங்க கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்காத விஷயத்த வந்து திணிக்க ஆரம்பிச்சா நாம வந்து அது தப்புன்னு சொல்லலாம். ஏன் இங்கேருந்து அங்கே வீடு மாறிட்டாரு, அவருடைய வசதின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ கிராமத்துல இருந்து தான் எல்லாரும் சென்னைக்கு வந்திருப்பாங்க. நீ கிராமத்தார் தானே, உனக்கு என்னடா சென்னையில் வேலைன்னு கேட்க முடியுமா?
இதே தான். ஏன்னா இன்னைக்கு வந்து யாரும் எந்த ஊர்ல இருந்துனாலும் அப்படி சொல்ல போனீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் எங்க இருக்காரு? இப்ப துபாயில போய் செட்டில் ஆயிட்டாரு. நாடை விட்டே போயிட்டாரு. அங்க போய் துபாயில போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆனா உங்களுக்கு அவருடைய இசை வேணும், அவர்கிட்ட நீங்க வந்து இசை போடணும், உங்களுடைய படத்துக்கு ஒரு இசை அமைக்கணும்னா ஆன்லைன்ல தான் எல்லாமே பண்றாரு. தேவை ஏற்பட்டால் துபாயில இருந்து இங்க வராரு. 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல், அவ்வளவுதான். வராரு, உங்களை பாக்குறாரு, பேசுறாரு. இங்கேயே வீடு இருக்கு அவருக்கு, இங்கே ஸ்டுடியோ இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்க அவர் வேலையை பார்க்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உலகமே கை கடக்கமாக வந்துருச்சு. யார் எங்க இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம பாயிண்ட் கரெக்டாக நம்மளோட வேலை நடக்குதா, அவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, அதை மீறி நாம ஏன் அவங்களுக்குள்ள போய் இதையே அங்கே போனாங்க இதையே அங்கே போனாங்கன்னு நம்ம கேட்டுட்டு அதனால எந்த பயனும் இல்லையே. இல்லை சார், அந்த மாதிரி சொன்னாலுமே இப்போ ஸ்டூடியோ கிரீனும் அங்கே போய் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வருது சார். அங்கேயே ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாரு. அது பாம்பேல ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அதில் என்ன இருக்கலாம்? பேன் இண்டியா படம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க படங்கள் இப்போ நீங்கள் கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பல படங்களை எடுத்து பல மொழிகளில் அந்த படத்தை வந்து மாற்றுறாங்க. நான் சொன்னல, நம்ம ஒரு மகிழ்ச்சியாக பெருமையாக சொல்லிக்கிற விஷயமா அது மாறுது இல்லையா? அப்போ அவங்களுக்கான ஒரு இடம். நம்ம தொடர்ந்து போய் ஹிந்தி படம் கமிட் ஆயிருக்காரு, ஹிந்தி படம் தயாரிக்க போறாரு. அப்போ ஹிந்தி படம் தயாரிக்கிற ஒரு சென்னையில் ஆஃபீஸ் வச்சுட்டு ஒருத்தரையும் இங்கே சென்னைக்கு வாங்கன்னு சொல்றது வந்து சரியா வராது இல்லையா? அதனால நீங்க வந்து இப்போ தெலுங்கு படம் பண்றாங்க, ஆந்திராவில் போய் ஆஃபீஸ் போடலாம். அவர் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. அப்போ அது கேள்வி அப்போ வரலையே. அவர் ஆந்திராலே ஆஃபீஸ் வச்சிருக்காரு, ஞானவேல் வரலையே. அப்போ வரலையே. இப்போ நீங்க பாம்பேல போனவொன்னு தான் அந்த கேள்வி வருது. ஏன்னா அங்கே பாலிவுட்டில் வந்து அதிகம் பேர் அங்கே போய் தான் இப்போ இருக்கிறாங்க. இப்போ அட்லி போனாங்க, அதனால இருக்கிற ஹீரோஸ் அங்கே போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் வருதோ அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எங்கே போனாலும் தமிழ் படம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், படம் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து மக்கள் ரசனை மாறி போச்சு. யார் நடிக்கிறான்றதெல்லாம் பார்க்குறதே இல்லை. கதை என்ன சொல்லுது, அந்த கதை நல்லா இருக்கா, மக்களுக்கு பிடிக்குதா? நீங்கள் அதனால தான் வந்து ஒரு மணிகண்டன் நடித்த படங்களும் நல்லா இங்கே வரவேற்பு பெறுது. போர் தொழில் மாதிரி படங்களும் வரவேற்பு பெறுது. டாடா படம் வந்து கொண்டாடுறாங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை தான் கையில் எடுத்து ஒரு கதை பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஹீரோக்களே இல்லை அந்த கான்செப்டே வர வேண்டாம். அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஹீரோக்கள் மேலே இன்னும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தமிழ் சினிமா எந்திரிக்க. அதே மாதிரி இது என்ன மாதிரி படமா இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு சார். ஏன்னா கங்குவா ஒரு பீரியாடிக் ஃபிலிம், இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலா இப்போ நீங்க இவரோட படம் சூர்யா படத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த படம் கங்குவா அது வேற ஜானர்ல ஒரு பயங்கரமா இருக்கு. இது வரைக்கும் சூர்யாவும் சரி சிவாவும் சரி இப்படி ஒரு சிவாவும் அப்படி ஒரு கதை கொடுத்ததே கிடையாது. அவர் கொடுத்த கதையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இந்த மேக்கிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஏதோ ஒரு பயங்கரமா விரட்டி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தமிழ் சினிமா ரொம்ப சந்தோஷமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் சினிமா நம்ம சினிமா இத்தனை மொழிகளில் வருது. அது என்னவா வரப்போகுதுன்றது அப்புறம். இப்போ வரக்கூடிய டீசராக இருக்கட்டும், அதோட ட்ரெய்லராக இருக்கட்டும், அதோட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், யூனிக்காக ஒரு விஷயத்தை அதில் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கம்பெனி, தயாரிப்பு நிறுவனம், அந்த இயக்குனர். நீ சிவா கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் வருது அப்படின்னு சூர்யா விட்டுருங்க. சூர்யா ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோ, எப்படி வேணா மோல்டு பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மோல்டு பண்ணுறது யார் செய்யணும்? டைரக்டர் செய்யணும். அப்போ சிவாட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் வருதுன்னு கொண்டாடுறாங்கல்ல, ஹாப்பியாக இருக்காங்கல்ல, இதுதான் மெயின். ஸோ இந்த பேட்டர்னில் சூர்யா செலக்டிவாக சூஸியாக ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்காருல்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இதுவும் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா பழைய படமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கல்ல. இதுக்கு அடுத்ததும் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் கமிட் ஆயிருக்காரு, புறநானூறு. நம்ம இவங்க சுதா கோங்காரா படம். அதுவும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக 1967 நடக்கிற ஒரு கதை, அப்போ நடந்த ஒரு விஷயம் தான். அது அவங்க இன்னும் ரிவீல் பண்ணலை. ஆனால் அவங்க வெளியிட்ட விஷயங்கள், அதோட காட்சிகள், அது ஏன்னா இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அப்போ பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைட்டில் ரிவீல்லையே அந்த மாதிரி தான் சார் வரும். மாணவர் போராட்டம் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த காலகட்டத்தில். அதில் வந்து இறந்து போனவங்கலாம் உண்டு. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த கதையை தான் இவங்க தொட்டிருக்காங்க அப்படின்றதுல மறுக்க முடியாத விஷயங்கள் நிறைய அதில் ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்போ அதுவும் பீரியட் ஃபிலிம் தானே. கண்டிப்பா இங்க வந்து ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்குது அப்படின்னு பாக்குறாங்க. ஃபேண்டசியை விட பீரியட் பிடிக்குதா, இல்ல ஃபேண்டசிலேயே வேற மாதிரி. இப்போ கங்குவா வந்து என்ன ஜானர்ல நம்ம யோசிக்க முடியும்? ஒரு மாதிரி ஒரு, அதாவது ஃபேண்டசின்னு சொல்ல முடியாது, பீரியட்னு சொல்ல முடியாது, அதை தாண்டி ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு மிரட்டலா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஏறக்குறைய கதைகளை இப்போ வந்து ரொம்ப தேடி தேடி ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா மரத்தை சுற்றி லவ் பண்ண கதைலாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இப்போ த்ரில்லர் ஹாரர், ஐயோ பேய் வந்துடுது, பட் திரும்பி பார்த்தா தொட்டு முன்னாடிலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கோம், டக்கு நின்றுடும். இப்படிலாம் பேய் படம்லாம் எடுத்திருக்காங்க, நம்மளே பயந்துருக்கோம்.
அப்ப ஆரம்ப இல்ல காலம் பார்த்துருக்கோம் சார் அந்த மாதிரி படம். இப்போ வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறாங்கல்ல, செல்போன்ல விளையாடுறாங்கல்ல, அதுல பார்க்குற உருவங்கள்லாம் நாம சின்ன வயசுல வந்து பயந்துருப்போம். இப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப சர்வசாதாரணமா பேய் படத்தை உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்குங்க. டேய் பேய் வருதுண்ணா வரட்டும், என்ன இப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அதனால ஆடியன்ஸ் பல்ஸ் மாறி போச்சுல்ல, நீங்களும் புதுசா கொடுத்துட்டே இருக்கணும். அது வெரைட்டியா ட்ரை பண்றாங்க. விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் போனனால சூர்யா அவர்கள் வந்து அந்த இடத்த நிரப்புவாரான்றது அவர் ரசிகர்கள் நிறைய கேட்டாங்க. எனக்கு இந்த இவர் போயிட்டா இன்னொரு இடத்த பிடிச்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. யார் இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது. விஜய்க்கான இடம் விஜய்க்கான இடம் தான். விஜய் இடத்தை இன்னொருத்தர் நிரப்பிடுவாரு அப்படின்னு சொல்றதே அபத்தம். ஏன்னா அவருக்கான ஒதுக்கப்பட்ட, அவருக்கு மக்கள் ரசிகர்கள் கொடுத்துருக்கிற அந்த ஆதரவும் அந்த விஷயமும் அவர்கிட்ட தான் இருக்கும். அவர் நடிக்கவே வரல, அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, முழு நேரம் அரசியல்வாதியா மாறிட்டாலும் அந்த கிரேஸ் விஜய்க்கு இருக்க தான் செய்யும், மாறாது. ஆனா இன்னொருத்தர் வந்து அடுத்த கட்டத்தை தூக்கி வளருவாங்க. அவர் இடத்த பிடிக்க முடியாது, அவரை விட அதிகமா கூட வளரலாம், அது தப்பு இல்லை. இப்போ நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் இருக்காரு, அவர் யாருக்கு போட்டியா இருக்காரு? இப்போ நீங்க ஒரு கேட்டகரி போடுவாங்க தெரியுமா, எப்படின்னா வந்து எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், தனுஷ் சிம்பு அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ரேஷியோ இப்போ யாராவது போடுறாங்களா? ஏன்னா அதெல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு என்ன நீங்க வந்து ஒருத்தர் ஒப்பீடு இப்போ இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வேற வேற ஜானருக்குள்ள போயிட்டாங்க. நீங்க யாராவது இவர் இந்த இடத்துல இருக்காருன்னு ஒருத்தரை மட்டும் சொல்லுங்களேன், கிடையாது. அதனால அந்த ஒப்பீடு இல்லாதனால தான் சிவகார்த்திகேயன் தனியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, அவருடைய படங்கள் அவருடைய விஷயங்கள்னு வளர்ந்துட்டு இருக்காரு. சூர்யா ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்காரு, கார்த்தி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இன்னும் பிற நடிகர்கள் வந்து அவங்களுக்கான தேவையோடு அவங்களுக்கான கிடைக்கிற படங்கள்ல வெற்றியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி போறாங்க. மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வளர்றாங்க, இல்லைன்னா திரும்பி போராடுறாங்க. அவ்வளவுதான், தொடர்ந்து போராடிட்டே தானே இருக்காங்க.